ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் ஓகே தான். ஸோ இப்போ நீங்கள் பொருள பார்த்த சாங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க. ஒரு 2 டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எடிட் பண்ணிட்டேன். பட் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் பண்ணி வந்துட்டேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறோம் குயிக்காகவும் ஷார்ட்னு சீட்டாகவும் பார்த்தரலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுனாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ரிலிக்ஸுடைய ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். அதை வந்து பண்ணிக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ணாமல் பார்த்துடலாமா? அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே எடிட் டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ மேலே ஃபாண்ட் இருக்கா அது வந்து பண்ணிக்க நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்க கீழே வெப் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு மேலே கால் லெஃப்ட்ஸில் 3 பட்டன் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே வந்து ஃபாண்ட் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ மட்டும் மேல் லெஃப்ட்ஸில் 3 பட்டனை கிளிக் பண்ணி சைடில் வந்து பண்ணாக்க டவுன்லோட் மொபைலில் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். இப்போ நான் என்னோடய ஃபோனை எந்த ஃபைல் வச்சுருக்கணும் ஸோ அந்த ஃபைலுக்கு நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்டுடைய நேம் வந்து பண்ணாக்க இதுதான் பார்த்தீங்களா? ஜஸ்ட் இந்த ஃபாண்ட் வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணல போதும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே. ஸோ இன்புட் போயிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதே மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்ட்டு மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஃபாண்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகலைனாக்கா எப்படி வந்து பண்ணாக்கா ஃபிக்ஸ்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகலைனாக்கா அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட்டே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஷனே இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே போதும் இதை வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். இப்போ மேல் நம்ம வந்து பண்ணாக்க டிக்கெட்டே கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து பண்ணாக்க டெஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஜஸ்ட்டு நான் வந்து பண்ணாக்க லிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். மீதி பிக்கு எல்லாமே வந்து பண்ணாக்க நீங்கள் தான் ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னா இப்போ நம்ம பார்த்துடலாமா? ரொம்பவே ஈஸி தான். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணிய ஒரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் பொருளாக பார்த்துருப்பீங்க. இந்த சாங் வந்து பண்ணாக்க கப்பலுக்கும் சரி பாய்ஸு கேர்ள்ஸு யாருக்கு வேணாலும் ஷூட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து பண்ணாக்க கப்பல் பிக்கு தான் எடுத்திருக்கேன் பொதுவாக. ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க பிக்குக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொடுங்க. ஸோ கீழே வந்து பண்ணாக்க சாங் இருக்கா அதுக்கு மேலே வர மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக் வந்து பண்ணாக்க சாங் ரெண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்குக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் டிஸ்கஷன் வேப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல மிரர் வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படி நீங்கள் பேக் போகிறீங்க. இப்போ இந்த சைடில் வந்து பண்ணாக்க மோட்ரஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி ஷோக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அசென்ட் பண்ணி கட்டை இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபுல் ஸ்கில்லில் கட்டை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்முடைய ரிலக்ஸ் வந்து பண்ணி அப்படியே பிக்குக்கு மேலே தான் ஷோ ஆகுது. ஸோ அது லாஸ்ட் எப்படி ஃபிக்ஸானு சொல்கிறேன். ஓகே. இப்போ நம்ம வந்து பண்ணாக்க இந்த இடத்துல பிக்கு ஆட் பண்ணியாச்சா? இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்க கீழே அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த லேயர் வந்து பண்ணாக்க இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ரிலிக்ஸ் எல்லாம் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு கீழே நம்ம ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்டு பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேயர் வந்து பண்ணாக்க சாங் ரெண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் இங்கே கிளிக் போயிட்டு கீழே எடிட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல சைஸுக்கு நேரம் எக்ஸ் ஒய் இருக்க எக்ஸை வந்து பண்ணாக்க இந்த ஃப்ரேமை கவர் ஆகுற வரைக்கும் வந்து பண்ணாக்க லெட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு. ஓகே. இப்போ கீழே வந்து பண்ண ஒய் இருக்கா அது கீழ் போய்ட்டு இதை கொஞ்சம் வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. முடிஞ்சிச்சா? ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ வந்து பண்ணாக்க சைடில் கலஃப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ அந்த மேலே வந்து பண்ணாக்க தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து பண்ணாக்க பிளாக் கலர் பாருங்கள் அது அப்படி உங்கள் வேலை நீங்கள் மூவ் பண்ணி இந்த நேராக வந்து பண்ணாக்க கொண்டு வந்து விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த ஒயிட்டையும் கரெக்டாக கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பண்ணாக்க கொண்டு வந்து விட்டுக்கலாம். ஓகே.
ஸோ இப்போ கீழே வந்து பண்ணாக்க பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கா, அந்த ஒயிட் கலர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இது ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டாக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இப்போ அப்படி இங்கே பேக் போய்க்கணும். இப்போ நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த லேயர் கிளிக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா செலக்ட் பண்ணிட்டு இது அப்படியே வந்து பண்ணாக்க மேலுக்கு நீங்கள் கொண்டு போய் விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் இதுக்கு வந்து பண்ணாக்க கலர் நம்ம ஆட் பண்ணலாமா நம்மளோட பிக்குக்கு தகுந்த மாதிரி. அதுக்கு அப்படி இங்கே பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆச்சா, இந்த இடத்துல கலர் ஒன்று இருப்பாருங்க அது கிளிக் போயிட்டு உங்களுக்கு என்ன கலருமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கணும். நான் லைட்டாக ஒரு ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஸோ கீழே கலர் 2 இருக்கா அது நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கீழே வந்து பண்ண ஆங்கிள் இருக்கா இது வேணுன்னா நீங்கள் லைட்டாக வந்து பண்ணாக்க அசென்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 90 வச்சுக்கோங்க, அதுவே போதும். ஏன்னா பாதி ஒயிட்டாகவும் பாதி வந்து பண்ணாக்க இன்னொரு கலரும் வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸ்கேல் வேணால் லைட்டாக வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ஃபா 75 இருக்கட்டும், அவ்வளோதான். ஸோ இந்த கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆங்கிள் மட்டும் லைட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது கலர் இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு இந்த கலர் ப்ளூ கலர் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த கலர் நம்ம ஆட் பண்ணியாச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க மேலே பிக்கு ஷோ ஆகி பாருங்கள். ஸோ அந்த பிக் எப்படி ஆட் பண்ணாமல் பார்த்துடலாமா. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு ஸோ அந்த பிக்குக்கான அந்த பிக்கை வந்து பண்ணாக்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பிக்கை வந்து பண்ணாக்க இந்த செலாம் ப்ளஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு லேயர் இருக்கா ஜஸ்ட்டு அந்த லேயருக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக் வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இது அப்படியே மேலுக்கு வந்து பண்ணாக்க டாப்புக்கு மூவ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. ஓகே, ஸோ சைஸும் லைட்டாக வேணால் கம்மி பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இதுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ பிரில் பார்த்த மாதிரி அந்த லுக்கில் நம்ம கொண்டு வந்துடலாமா. அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே சர்ச் ஐக்கன் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் WIPன்னு கொடுங்க. வேப்னு ஒரு எஃபெக்ட் எடுத்தா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து இப்போ நான் ஆங்கிள் இருக்கா ஜஸ்ட் அதுவும் பண்ணாக்க ஒரு 90 டிகிரிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஜஸ்ட் அதுக்கு மேலே எண்டு இருக்காதுகள் படிச்சுட்டு வேல்யூ மட்டும் லைட்டு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். கீழே வந்து உங்களுக்கு மாதிரி தான். ஸோ இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஃபெதர் இருக்கும் அது கீழே போய்ட்டு இது லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணாக்க அந்த மஞ்சள் வந்து பண்ணாக்க லைட்டாக ஸ்மூத்னஸ் வந்து பண்ண உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் எண்டு லைட்டாக நான் கம்மி பண்ணிவிட்டேன். இந்த ஃபெதர் லைட்டை நான் வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் நீங்கள் அடஃபில்ல போய்க்குங்க. இப்போ மேலே சர்ச்சிங்க இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டதில் VIன்னு மட்டும் கொடுங்க. ஸோ இந்த எஃபெக்ட் எடுத்தால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தினாக்க பிளிஞ்ச் அவுட் வந்து பண்ண ஆஃபர் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டுக்குங்க. மேலே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைஸ் இருக்கும் ஜஸ்ட்டு சைஸ் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரேடியஸ் இருக்கா இதுவும் லைட்டாக நம்ம வந்து பண்ணாக்க கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே ஃபெதர் இருக்கா இதை வந்து பண்ணாக்க லைட்டாக கம்மி பண்ணலாமா. ஓகே, ஸோ கொஞ்சம் நம்ம வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரென்த்தை வந்து பண்ணாக்க ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இது ஆட் ஆகிடுச்சு. இப்போ அப்படி பேக் போயிட்டு கீழே மூட்ஸில் போயிட்டு இப்போ வந்து பண்ணாக்க இதையும் இன்னும் கொஞ்சம் நான் அட்ஜென்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்க இந்த பிக்கு கலராக வேணுனாலும் கலராக நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை பிளாக் அவுட் கலரில் வேணுனாலும் நீங்கள் பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட இருப்பேன் தான். ஸோ நான் இதோடைய கலர் வந்து பண்ணாக்க நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்காடி பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அடஃபிட்டில் கலர் ரேட் இருக்கா அது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சேச்சுரேஷன் வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே சேச்சுரேஷன் இருக்கா ஜஸ்ட் அது மட்டும் -2 வச்சுக்கினாக்க பேக்ரவுண்டில் வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்துமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த லுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ணாக்க லேட்டு ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணலாமா இப்போ. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்கொயர் பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷன் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற தடவை யூஸ் பண்ணி லைட்டை நம்ம ஜூம் பண்ணிக்கலாம் லைட்டாக தான். ஓகே, இப்போ இந்த லேயரே ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் இருக்கா அந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த லேயர் வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் நம்ம சென்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அடஃபிட்டில் கீழே அதர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் மேலே காப்பி பேக்ரவுண்ட் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் அடஃபிட்டில் போயிட்டு மேலே சர்ச் ஐக்கன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் SIMP
பின்னு கொடுங்க. ஸோ ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் தான். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாட்டஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. சைடில் கீஃபேம் ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபேம், ஜஸ்ட் லாஸ்ட்டு எண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த பொசிஷனில் வந்து பண்ணாக்க XYZ இருக்குது. நீங்கள் எஸ்ஸை கிளிக் இன்க்ரீஸ் பண்ணினாக்க அந்த ஸ்மோக் வந்து பண்ணாக்க ஹரிசானில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு மேலேருந்து கீழேருந்து மேலே வரனாக்கா ஒய்யை வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் Zயை நீங்கள் யூஸ் பண்ணினாக்க கொஞ்சம் சென்டர்லேருந்து வர்ற மாதிரி, இல்லை சைட்லேருந்து சென்டருக்கு வர்ற மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு இஷ்யூ ஆகும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் மேலேருந்து கீழே வர மாதிரி தான் ஆட் பண்ண போகிறேன். அதனால ஒய்யை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு வேல்யூ மட்டும் வந்து பண்ணாக்க ஒரு 500க்கு மேலே வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கீழே வந்து பண்ணாக்க ஸ்கேல் இருக்கா, ஜஸ்ட்டு லைட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் வேணாலும் லைட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா அமௌண்ட்டு இருக்கும். இந்த ஸ்மோக் வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும், அதனால ஒரு 20 வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ கரெக்டாக ஸ்மோக் எஃபெக்ட் ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்முடைய லிரிக்ஸ் வந்து பண்ண என்னுடைய பிக்குக்கு மேலே தான் ஷோ ஆகுது. ஸோ அது எப்படி ஃபிக்ஸ்ன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு நம்ம சென்டர் பிக் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த பிக்கை வந்து பண்ணாக்க நம்ம பேஜ் மேஜாக வந்து பண்ணாக்க கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அது எப்படின்றது குயிக்காக நம்ம பார்த்தந்தில்லாமா? ஸோ அதுக்கு அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க அடாப்ட். இந்த ஆப் வந்து பண்ண ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பேக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கூட சேஸ் தான். சப்போஸ் நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சைன்அப் பண்ண சொல்லும். இவங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்கள் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுக்கு ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து பண்ணாக்க ஒரு ஐக்கான் ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த ஐக்கான் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்கா, ஜஸ்ட் அது இங்கே செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபைல் இருக்கா அது செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதையும் வந்து பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே வந்து பண்ணாக்க டவுன் இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நம்ம இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆக்ட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அப்படி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண ஃபஸ்ட்டு பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாக்ஸ் இருக்காது, இங்கே செலக்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த பிக்குக்கு நேரே எல்லாம் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு மேலே நீங்கள் கொண்டு போங்க. கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த ப்ளூ கலருக்கு கரெக்டாக ஸோ இந்த இடத்துல ஒரு கீழே இன்னொரு லேயர் பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் கலப்பு இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஸ்டார் ஐக்கன் இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து பண்ணாக்க இதே பிக்கை நீங்கள் பேஜ் மேஜாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். ஜஸ்ட் அந்த பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் ப்ளஸ் சைன் கொடுத்தா மட்டும் போதும், அந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ என்னோடய பிக்கு சைஸு கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால ஸோ நான் வந்து பண்ணாக்க அந்த பிக்கை எடுத்துக்கிறேன். வெயிட் மினிட். ஓகே, ஜஸ்ட் அந்த பிக்கு நான் எடுத்துக்கலையா? ஓகே, ஸோ நான் டவுன் பண்ணலை. பட் நான் இதே பிக்கை வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே சைஸில் இருக்கிற பிக்கை நீங்கள் பேஜ் வச்சு கனெக்ட் பண்ணிங்கனாலே போதும். ஜஸ்ட் அது டேட்டா நீங்கள் கிளிக் பண்ணையில் கரெக்டாக அந்த பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க செட் ஆயிரும். இப்போ என்னோடய பிக் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால நான் அப்படியே பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணாக்க கரெக்டாக என்னோடய பிக்குக்கு மேலே வர மாதிரி சைஸ் மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க கரெக்டாக பிக் ஆட் போயிட்டேன். ஸோ இப்போ அப்படியே நான் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டேன். இந்த பேஜ் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி இந்த டேல் ஷிஃப்ட்டை மட்டும் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நம்மளுடைய ரிலீஸு கரெக்டாக நம்மளுடைய பிக்குக்கு பேக்ரவுண்டில் போயிடுச்சா? ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க இப்படியே வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை லைட்டாக உங்களுக்கு இதில் மூவ்ஃபெட் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணாக்க அது எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றது உங்களுக்கு குயிக்காக சொல்லிடுறோம். ஸோ வேணான்றங்க நீங்கள் இப்போ டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது எப்படி எடிட் பண்ண பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு இதில் ஆப்ஜெக்ட் எலமெண்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இதில் கேமரான்னு ஆப்ஷன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த கேமரா லேயரிங் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த லேயருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீஃபேம் ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அங்கே ஒரு கீஃபேம், நெக்ஸ்ட் ஒரு புக் மார்க் இடத்துல ஒரு புக் மார்க் கொடுத்துருக்குன்னா ஜஸ்ட் அந்த புக் மார்க் நேரம் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபேம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இப்போ இந்த இடத்துல XYZ இருக்கா அந்த ஜெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாக்ஸ் மேலே இருக்க அந்த இடத்துல இப்படி மேலுக்கு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஜூம் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ அந்த 2 கிஃபமுக்கு சென்டர் கொண்டு போயிட்டு கிராஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிராஃப் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே மோட்ஸில் போயிட்டு கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தள்ளி போய்க்கலாம். ஸோ ஒரு 4 பாயிண்ட் கிட்ட போயிட்டேன். இந்த ஜட்டை நம்ம கிளிக் பண்ணிட்டு இதை இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இன்னும் கொஞ்சம் வந்து பண்ணாக்க நம்ம தள்ளி போயிட்டு இதை வந்து பண்ணாக்க லைட்டாக ஜூம் அவுட் பண்ணலாம். ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸ்லேயே கீழே வர மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டு அதே மாதிரி லைட்டாக நம்ம ஜூம் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கொஞ்சம் தூரமாக போயிட்டு மறுபடியும் வந்து பண்ணாக்க லைட்டாக நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இந்த புக் மார்க்கு கிட்ட வந்துடுச்சிங்கனாக்கா இதை லைட்டாக ஜூம் ஆகிற மாதிரி வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக அந்த ஜூம் எஃபெக்ட் மட்டும் ஆட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க லைட்டாக மூவ் மாதிரி நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ அந்த சைடில் வந்து பண்ணாக்க செகண்டாக ஒரு ரொட்டேட் ஆப்ஷன் மாதிரி இருக்கா, ஜஸ்ட்டு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபம் நெக்ஸ்ட் மோர் போயிட்டு அவங்க ஒரு கீஃபம் கொடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க லைட்டாக நம்ம -5 வந்து பண்ண வச்சுக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் வந்து பண்ணாக்க 0 விட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம இந்த இடத்துல ஒரு கீஃபம் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த கீஃபம் போயிட்டு இது வந்து பண்ணாக்க லைட்டாக நம்ம வந்து பண்ணாக்க ப்ளஸ் ஒரு 5, 8 உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னும் அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட்டு கீஃபம் போயிட்டு இது வந்து பண்ணாக்க ஒரு -7 வந்து பண்ணாக்க வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு போயிட்டு +7 இந்த மாதிரி வந்து பண்ணாக்க மாறி மாறி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டுக்கு வரும்போது கரெக்டாக 0 வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ மூவ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இப்போ கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக வீடியோ வந்து பண்ணாக்க ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த கேமரா ஆப்ஷன் மட்டும் ஆனில் தான் இருக்கா நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஷூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்னா பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.